guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா FPS ஆன்லைன் ஸ்ட்ரைக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆல் தான் வச்சிருக்கேன். இப்போ பேட்டில் போட்டுறலாம். யார் ஜெயிக்கா யார் தோக்கான்னு பார்த்துருவோம். நம்ம ஜெயிச்சோன்னா இந்த வீடியோ நம்ம ஜெயிச்சோன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். லைக் பண்ணாமல் யாரும் பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். பேட்டில் ஃபவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபவுண்ட் ஆகட்டும். வளர்ந்த வாய்ஸு அயன் சிட்டி கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு பிடிச்ச சிட்டி. ஏன்னா இதில் தான் நான் நிறைய ஆட்டம் ஜெயிச்சிருக்கேன். வாங்க போயிடலாம். மழை பெய்யுதா? ஆனால் ஆமாம் காய்ஸ், மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த கன்னுக்கும் வேற லெவலில் இருக்குது. பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் கைஸ், நம்ம இன்னும் 14 சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்கோம். எனக்கு அடுத்து ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டில் இப்போது 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. அவன் அதையும் தாண்டிட்டான். பார்க்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா அவன் ஓயாமல் சொல்கிறான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் சுத்தமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் நான் இன்னொரு சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த சேனலோட லிங்க்கை தொட்டு அந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் கொடுப்பேன். ஏன்டா இப்போ தோச்சேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பேசிட்டு வேறு ஏதோ மைண்டில் இருந்தேன். நான் கேம் விளாட்ற மைண்ட்லேயே இருந்தேன் இல்லை காய்ஸ். பின்னாடி எனிமி பின்னாடி தோத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கோம். 7 கிலோ எடுத்து இந்த மேலே காமிக்கி. நான் வேணால் எண்டில் சொல்கிறேன். இந்த மேலே 1 மீட்ரு அதெல்லாம் காமிக்கல. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கோம். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கோம். இனிமேல் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கணும்னு வேண்டிப்போம். கடவுள் இருக்காங்க மாதிரி. வாங்க. அடுத்து அப்பாட, நமக்குனே ஒரு எலி வந்து போகிற மாட்டிக்கிச்சு போரியில். அப்பாட, ஸ்கோப் போட்டால் வந்து தானே ஏமிங்க இருங்க. நான் வந்து ஆட்டோ ஷூட் தான் கொடுத்துருக்கேன். இனிமே நம்மளுக்குனே வந்துருக்கு பற்றி. அப்பா, இந்த ஃப்ரீ ஃபயர் ஆன் விளாட்றக்குள்ளே ஹெல்த்லாம் டக்கு பார்த்தீங்க பாருங்கள். ஹெல்த்தை கீழே இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஸ்பானாக போட்டு தள்ளிட்டான். அவனை போட்டு தள்ளிட்டான். இந்த இடத்துல தான் நம்ம அப்போ இங்கே தான் நின்றுருக்கோம். நாசமாக போன இடம் செட் ஆகலாம். அங்கே யாரும் நிற்காங்க. இந்த பாம்போடு அப்பா சாவுடா. சந்து கூட வச்சு அவனை கதை முடிக்க. சந்து கூட வச்சு அவனை சமாதி ஆக்குறேன்னு இல்லையான்னு பாடுறா. என்ன கண்ணு தரு? நெட்டு கிடைக்கலையா பையனுக்கு? கேம்லேயே கொடுத்துருக்கான். இது ஆன்லைன். இன்னும் 2 பேர் கிஸ் கொடுத்துட்ருக்கீங்களா? என்னடா நீ இவ்வளோ நேரம் பேசுன்னு கேட்டிங்கன்னா, மைக் வந்து ஆட்டி கீழே விழுந்துட்டு மைக்கில் பேசி இவ்வளோ தான் சவுண்டு கேட்குன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் கேட்கும் காய்ஸ். நான் வேணா எடிட்டிங்கில் வந்து சவுண்டாக வைக்கிறேன். போடு. 20 கில்லு 4 டெத்து. 20 கில்லு 4 டெத்து. என்ன திடீர்னு ஆட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது நெட்டு கேமில் காய்ஸ். அதான் திடீர்னு ஆட் வந்துச்சு. சும்மா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆளே போக வேண்டாம். பிளான் கொடுப்போம், டெப்ரிஸ் கொடுப்போம். கண்ணை மட்டும் டெப்ரிஸ் தான் வந்து டெப்ரிஸ் கொடுப்போம். உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும். நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த மேட்ச்சு அதுக்கடுத்து இன்னொரு மேட்ச் போடும். அதோட முடிஞ்சு. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். டோட்டலாக 10 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் போட்டு விளாடுவோம். அடுத்து மைண்ட் கிராஃப்ட் வச்சுருக்கேன். மைண்ட் கிராஃப்டில் வீடியோ என்ன சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்ட்லேயே வீடியோ போடலாம். செத்தாண்டா ஒருத்தன். சாவலையா? ஹெல்த் தான் ஒருத்தர். சாவு இப்போ செத்துரு. இந்த பாய்ஸ் ஐயா பாடத்தே ஓடு. பாம்பில் ஒருத்தன் மண்டையை போட்டேன். ஹெல்த் இல்லை, சுத்தமாக இல்லை. ஹெல்த் இல்லைடா டே.
அதுக்குள்ளே வச்சு முடிய கொடுங்க புரிஞ்சுக்கிட்டான். வாங்க அவன் கதையை முடிப்பான். அவன் பேர் என்னது? பேர் தெரில. சரி வாங்க, பேர் தான் இருந்துச்சு. எங்கே இவன் தான் இந்த ப்ளூ சட்டை தான். இவன் பேர் என்னது? அவன் ஏதோ பாக்கெட் ஏதோ காமிச்சு இவன் தான். இந்த நம்மளை பள்ளி வாங்கிட்டாங்க வயசு. இங்கே ஒரு ரூம் அந்த இருக்கலாம். அப்பாடா டெட்டு. மாமா அம்மாவுக்கு என் கதையாடா பிடிச்சோம். சாப்பிட்றான். இப்படி பாம்பில் ஒருத்தர் செத்துட்டான். ஒருத்தனை 2 பேர் செத்துட்டான்ட்டு 15 கில்லு. வெரி எங்கட போன சாவு. நான் ஆட்டோ சூட் வச்சுருக்கேன் கைஸ். ஆனால் இந்த சுட்டுற பட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் சொல்லுங்கள். ஆட்டோ சூட்டை வந்து நான் செட்டிங்ஸில் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போவும் ஆஃப் பண்ணலாம், ஆனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஆட்டோ சூட் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்புறம் AK-47 எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஈவெண்ட்டில் கிடச்சதான். பாம்பு இன்னும் பாம்பு அங்கே செத்துட்டான்ல. ட்ரிபிள் கில்லு. ஆமாம், நம்ம செத்துட்டோம். இதுக்கு தான் வாய் பேசக்கூடாதுங்கிறது. கேவலமாக அசிங்கப்பட்டேன். எத்தனை பேர்ரா? அம்மா நான் பாம்பு போட்டு ஓடிடுறேன். போட்டு பாம்பு ஓடி செத்துட்டான். நம்மளே நம்ம டீமால சாவடிக்க முடியுமா? தேவையில்லாமல் பாம்பு வேஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வேண்டாம். நம்ம இந்த சாவுடா டைலாக்கே வேண்டாம். சாவுடான்னு சொல்லி நம்ம செத்துடுறோம். சாவுடா நானும் இங்கே சாவுறேன்டா. இந்த பள்ளி யார்? இவனை தான் கொல்லணும்ன்ட்டேன். சாரி. சுடு சார். ரீலோட் பண்ணுறேங்க. அப்போ பண்ணிட்டான் சார். 12 கிலோ. யார் அந்த ரோன்கிறவன் தான் 18 கிலோ. நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஹை ஸ்கில் எடுத்து ஸ்கோரை மட்டும் பாருங்க. இந்த அது எப்படி சொல்லுன்னு தெரில. ஒரு ஸ்கில் தான் எடுத்துருக்கான். நம்மளை மட்டும் தான் கொண்டுருக்கான். 8 ஆட செத்துருக்கான். ஆனால் பையன் நீ ரொம்ப பாவுண்டா. அப்பா தேர்ட் மேட்ச் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆளை கொடுப்போம். ஆனால் தட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரீ ஃபயர் ஆளில் வேணா பிளான்ட்டு கொடுப்போம். ஏன்னா பிளான்ட்டு தான் நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இந்த 2 இடம் மட்டும்தான் ரொம்ப ஈஸியான இடம். சரி, இந்த ஒரு மேட்ச் நான் வீடியோ முடிச்சுப்பேன் கைஸ். என்னடா இப்போ தான் சவுண்ட் ஏற்றியான்னு கேட்டிங்கன்னா இப்போ தாங்க சவுண்ட் ஏற்றினேன். இந்த ஆல்ரெடி வீடியோ வந்து 8 நிமிஷம் ஆகிட்டு சவுண்டை குறைச்சிக்கிறேன். அது வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சுட முடிச்சு சரியான சவுண்டாக இருக்குது கைஸ். ஒரு ஆட்டம் எப்படி காதில் போட்டு நைட்டு ஃபுல்லாக காதலியில் கிடந்திருக்கேன். எனக்கு தான் தெரியும் அந்த பாடு. ஹெட்ஃபோன் தான் போட்டு விளாண்டுட்ருக்கேன் கைஸ். என்னன்னு ஒயாமல் ஒரு சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என் தங்கச்சி இருக்கா. அவள் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. அவள் ஹோம்ஒர்க் முடிக்கலை. என்னை பார்த்து முறைக்க காய்ஸ். அடிக்க. இது நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட விளாடலான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இது மொக்க கேமு. அவளுக்கு இது பிடிக்காதான். தோத்துட்டேன். சரி, நம்ம தான் 4 கிலோ எடுத்துருக்கோம். அது வரைக்கும் மைஸ் ஸ்கோரில் இருக்கோம். என்னடா பண்ணுறீங்க 2 பேர்? சுட சொன்னால் ஸ்கோப் போட்டு டக்குன்னு சுடணும். நாங்களாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. எங்கிட்டேவா பாம்புடு. ஐயா 1 HP உட்காந்துரும். இப்போ தான் ப்ரோ பிளேயர் இருந்தேன். எடுத்தோன்னே மாட்டது பார்த்தீங்களா? சாவுடாடே சாவுங்கடா 2 பேரும். சார் இவனை சுட்டா அவனுக்கு கோவம் வருது, அவனை சுட்டா இவனுக்கு கோவம் வருது. 2 பேர்த்தையும் சுட்டா 2 பேரும் நம்மளை சுட்டுறான்னு இங்கே எவனா இருந்தானா? இல்லை, ஒன்று நம்மளுக்குன்னே ஒரு பீஸ் வருது. அவனும் அதே கண்ணு வச்சுருக்கான். AK-47 தான்.
என்ன அதில் 60 புல்லட்டு, இதில் 40 புல்லட்டு. அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கான். சார் போயிட்டானே. இருங்க காய்ஸ், எவனை சொல்கிறான் அப்பனே தான் சொல்கிறான். இருறா, உனக்கு மேலே வந்து வச்சுக்கிறேன். ஆளை காணும். தெரியும்டா, நீ சுட்டு நான் சைடில் பார்த்தேன்டா. நம்மளையும் போட்டு முடிச்சிட்டான். அவன் என்ன தான் வச்சுருக்கான்னு தெரியலையே. பார்க்குறோம். டெசர்ட்டிகளை வச்சு இந்த மேட்ச் நான் விளாட போகிறேன் கைஸ். எங்கே டெஸ்டிகள் எடுத்துட்டேன். டக்கு சாவு. இன்னும் ஹெல்த்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. வேறு டெசர்ட்டிகள் இவ்வளோ பவர்னு தெரிஞ்சால் இதை வச்சு சுட்டு போனேன். ரீலோடு பண்ணு. புல்லட் இல்லை, ஏழையெல்லாம் ரீலோட் பண்ணுறான். 21 ரீலோட் பண்ணலாம், ஆனால் இவன் ஏழையெல்லாம் பண்ணுறான். ஏன்னு தெரில. திரும்பி ரீலோடு எடுத்து பார்ப்போம். பண்ண மாட்டான். போடு, வேறு லெவல். டபுள் கில். அடுத்த ட்ரிபிள் கில் எடுக்கிறேன் போடுறான். எவனா கிடைக்கும். இந்த நமக்குனே ஆடு மாட்டுதுன்னு சொல்ல வந்தேன். 4வது வயசில் இருக்குமா? இனி AK-47 தான். போடு, வேற லெவல். எவன்டாவன்? நான் செகண்ட் பிளேஸ் வந்தாச்சு. நீ பாரா, ஃபஸ்ட்டு பிளேஸ் நான் ஈஸியாக பிடிக்கிறேன்டா. எவன்டா அவன்? 15 கிலோ எடுத்துருப்பான் போலே. இன்னும் எவனையும் கண்ணு கட்டு தராரு. இந்த பிளேஸில் போ. என்ன மேப்படி ஒன்றும் காமிக்க. நம்மளுக்குனே ஒரு எலி வருது. போட்டோமா? போடலன்னு நம்ம ஃபஸ்ட்டு விட மாட்டோம். சாவடா. என்ன அவன் நிறைய. இவனா ஸ்னீனா? இவன் வேற ஆகுன்னா உட்காந்துடுறான். ஒருத்தவங்க வந்துட்டியாடா? டே கூடடா. சாவடா ஃபஸ்ட்டு. அவன் 16 கிலோ எடுத்துருக்கான். யார் ப்ரோ நீங்கள்? சஞ்சு போடு. 19 கில் இந்த செகண்ட் பிளேஸ். 3 and half. அவன் தான் 17 கிலோ எடுத்திருக்கான். 7 டெத்து. நம்ம 19 கில்லு 7 டெத்து. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். என் கடைசியாக என்னோட ஆர்மரை மட்டும் காமிச்சிடுறேன். காய்ஸ், இந்த மேட்ச் நம்ம வின் ஆனதுக்கு 52,000 கிடச்சிருக்கு. நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். எதையும் அப்கிரேட் ஆர்மர் தான். 36,000 எவ்வளோ கேட்டிருந்தாங்கல்ல. அப்கிரேட் பண்ணியாச்சு. 16,000 தான் இருக்குது. ஏதோ இதில் காமிக்கி. கிளேம் போடு. AK-47 ப்ரோ கேஷ் 1000. இதை வச்சு நான் என்னடா பண்ணேன். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது இதுதான் காய்ஸ். இந்த ஆட்டோ ஃபயர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்ம தான் சுடணும். இதை ஆன் பண்ணோன்னா அதுவாக சுடும். ஆட்டோ பிக்கப் வெப்பன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த வெப்பன் கிட்ட போனாலே அது இதாயிரும். இது இல்லைன்னா நம்ம தான் எடுக்கணும். அது திடீர்னு தானே எடுத்துக்கும், திடீர்னு தானே எடுக்காது. அதான் காய்ஸ் சென்சிட்டிவ். இது வந்து நீங்கள் 40 வச்சாலே போதும். கிராஃபிக்ஸ் அல்ட்ரா தான் வச்சுருப்பேன். டார்கெட் ஃப்ரேம் 60 FPS தான் வச்சுருப்பேன். மியூசிக் வேண்டாம், சவுண்ட் எஃபெக்ட் வேணும், அது நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் பர்த்டே காய்ஸ். விஷ் பண்ணுறவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.